வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. தொடர்ந்து ஒரு யோக பயிற்சியினுடைய பயணத்திலே இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க இணைந்து பயணிப்பதே ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இதுல எல்லாருமே ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது கூட கட்டாயம் கிடையாது. ஆனால் எல்லாரும் ஆசிரியர் ஆக முடியும் என்பது உண்மை. அந்த ஆசிரியர் ஆகிறவங்க நல்லா பேசினாதான் ஆசிரியர் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய குருமகான்களுக்கு பேசவே தெரியாது. சரிங்களா? பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு தகுதி. இன்னும் நீங்க உடற்பயிற்சியை நல்லா சொல்லி கொடுத்தாலே ஆசிரியர் தான். தியானம் நீங்க நல்லா ஒரு இடத்துல போய் நடத்தினாலே நீங்க ஆசிரியரோட பணி, பெரும் பணி நிறைவாகும் அங்க. பல ஆன்மாக்களுக்கு தியானம் நிகழும். இன்னும் நீங்க மௌனமாக நீங்க நிறைய சேவையை செய்ய முடியும். அதுவும் ஆசிரியருடைய தன்மையில ஒரு உயர்ந்த நிலை. பல மகான்கள் மௌனமாக இருந்துதான் இந்த குரு சேவையை செய்தாங்க. அதனால நமக்கு சில விஷயம் வரும், சில விஷயம் வராம போகலாம். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எது வருதோ அதை நம்ம சிறப்பாக செய்தாலே அதே போதும் தான். அதற்காக எதையும் நம்ம முயற்சி பண்ணாம இருக்க வேண்டாம். முயற்சி செய்தால் எதையுமே நம்மால் சாதிக்க முடியும். அதையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய மனம்தான். இது முடியும் என்று நினைத்தால் அது முடித்து விடும். முடியாது என்று நினைத்தால் அது முடிப்பதற்கான சூழலை உருவாக்காது. அதனால நீங்க எல்லாருமே ஆசிரியர் ஆகணுங்கிறது விருப்பம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லா முயற்சி பண்ணுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க ஆசிரியர் ஆகும்போதுதான், இப்ப உதாரணத்துக்கு என்னையவே எடுத்துக்கோங்களேன். இப்ப நானும் உங்கள மாதிரி தான் எனக்கு சுத்தமா பேசவே தெரியாது. யாரு கூடயும் பேசவும் மாட்டேன். அந்த மாதிரி நிலையில தான் மன்றத்துக்குள்ள வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆர்வம் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சிகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ மன்றத்துக்கு போறது, அங்க நடத்துற பயிற்சிகளுக்கு உதவி செய்வது. இதுல ஆமா, நீங்க ஒரு மன்றத்துல ஒரு உதவி செய்தா கூட நீங்க ஆசிரியரா இருக்கலாம். இதெல்லாம் சொல்லிக் குடுத்தாதான் இல்ல. ஒரு மன்றத்தை அல்லது ஒரு ஆன்மீக இடத்துல நீங்க சேவை செய்தா கூட நீங்க அங்க ஒரு ஆசிரியர் தான். அப்போ அப்படி கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்ப உருவானது. அதுல அப்படியே பிடித்தோம். நண்பர்களே ஒரே நிமிடம். நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகே. அப்போ அப்படிதான் தொடங்குச்சு. தொடங்குனப்ப. அப்போ எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்வம் என்னன்னா, தான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்ங்கிறது நம்ம உள்ளுக்குள் இருக்கிற இறைத்தன்மையினுடைய ஆசை. எல்லாத்துக்கும் சொல்றோம்னு நினைக்கிறோம் இல்லையா? அது இறைத்தன்மை. அது அப்படித்தான் இருக்கு. தனக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா, அதை அடுத்தவங்களுக்கு குடுத்தரணும்னு நெனைக்கிற நல்ல விஷயம். அப்ப அந்த விதத்துல நம்ம எல்லாருக்குமே அந்த விஷயத்த பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் அதுல வாய்ப்பு கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திணறி தான் பேசிட்டு இருந்தேன். இப்பவுமே என்னோட உரைகள்ல நெறைய தவறுகள் இருக்கும்.
சரிங்களா? அது இருக்கத்தான் செய்யும். எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அ அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயி, இப்போ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னன்னா, இப்போ நெறையா பேருக்கு நல்லது செய்றதுக்கான வாய்ப்பு இதுல இருக்கு. அதனால தான் இதுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் ஆசிரியர்கள உருவாக்கணும் அப்படின்னா, ஒண்ணு இந்த தத்துவம் உலகம் முழுக்க போகணும். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு Zoom ஆரம்பிச்சு கூட நடத்தலாம். நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு YouTube ஆரம்பிச்சு கூட உங்களோட திறமைய வெளிக்கொண்டு வாங்க, தயவு செய்து. ஆ அது இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ இந்த பயிற்சியில நாம செய்ய வேண்டியது பிறருடைய துன்பம் போக்குறதுக்கான செயல். அப்ப இப்ப ஆசிரியர் ஆகும்போது தான் அதை நம்மால முழுமையா செய்ய முடியும். இல்லைங்களா? அந்த சேவை செய்யும்போது தான் நம்ம கர்ம வினையிலிருந்து சீக்கிரமா விடுபட முடியும். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். சரியாங்களா? இது மிக ஒரு உயர்ந்த வாய்ப்ப குருமகான் நமக்கு குடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஆழமா பிடித்துக் கொள்றோம் அப்படிங்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு. அதனால முயற்சி தான். இங்க எப்பவுமே வந்து வெற்றி பெறுவது முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை மட்டும் வெல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முயற்சி. முயற்சி செய்யாம இருக்கிறது தான் நமக்கு தோல்வி. சரிதாங்களா? முயற்சி செய்து என்ன நீங்கள் பெற்றாலும் அதுக்கு பேர் வெற்றி தான். அப்போ நிச்சயமா உங்கள நல்லா தயார்படுத்துங்க. உங்களால முடியும்னு நம்புங்க. உங்களோட நம்பிக்கை தான் ஆ அஜித் கூட ஒரு படத்துல சொல்றது மாதிரி, யார் உன்ன பத்தி என்ன சொன்னாலும், யார் என்ன நெனச்சாலும், நீயா ஒத்துக்கிறது வரைக்கும் அங்க தோல்விங்கிறது இல்ல. சரிதாங்க. நீங்க ஒத்துக்கிட்டா தான் அங்க தோல்வி. என்னால முடியலன்னு நீங்க என்னைக்கு நெனைக்கிறீங்களோ, அன்னைக்கு அது முடியல. அவ்வளவுதான். அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். மத்தவங்க அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுலலாம் அதுல ஒண்ணும் இல்ல. அதனால இன்னும் நல்லா கொஞ்சம் கடுமையான முயற்சி செய்யுங்க. சரிங்களா? ஆ வராதது அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. பேசுறது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கிற ஒண்ணுதான். சரிங்களா? சரி. அந்த விதத்துல நல்லா முயற்சி பண்ணுங்க. இன்னும் யாராவது விடுபட்டவங்க கூட மீண்டும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வயதையோ, உங்களை பற்றி ஏதாவது நீங்க தாழ்வு மனப்பான்மையா நெனச்சுட்டு இருந்தாலும், அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. சிலர் படிக்காம இருக்கலாம். அது மகிரிஷி சொல்லுவாங்க. மகரிஷி நான் வந்து 5வது தான் படிச்சிருக்கேன். அ நீங்க சொல்ற தத்துவமெல்லாம் பெரிய பெரிய தத்துவமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு புரியுமாங்க மகரிஷி அப்படின்னு கேட்டா, மகரிஷி சொல்லுவாராமா, நீங்களாவது பரவால்ல 5வது படிச்சிருக்கீங்க. நான் 3வது தான் படிச்சிருக்கேன். சரி நம்ம 3வது படிக்கிறவன் சொல்றது 5வது படிக்கிறவங்களுக்கு புரியாதா? தாராளமா புரியும் அப்படின்னு சொல்லுவாராமா. அப்ப இதுதான் அதில இருக்கிற விஷயம் அதுதான். நம்மள நெறைய பேராசிரியர்கள் 3வது, 2வது, 5வது படிச்சவங்கலாம் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த பேராசிரியர்கள்லாம் பெருசா படிக்கல. சரிங்களா? அப்போ படிப்பு ஒரு பெரிய விஷயம் அல்ல. வயது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பெண்களாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு குறைவான விஷயம் அல்ல. அ இது எல்லாமே நீங்க வந்து கருத்துல எடுத்துக்கணும். பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரிதாங்களா? பல ஞானிகள் பொருளாதாரத்தில் இல்லாம இருந்தப்ப தான் உருவாக்கப்பட்டாங்க. பொருளாதார உச்சத்துல எந்த ஞானியுமே பெரிதாக உருவாக்கப்படல. அப்போ நமக்குள்ள ஏதாவது தடைகள் இருந்தாலும் நீங்க அந்த தடைகளை முற்றிலுமாக நீக்குவதற்கு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி அந்த செயல்ல கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, மகிழ்ச்சி. நம்ம இந்த வாரத்துக்கான கவிக்கு போகணும். அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கவியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு என்ன புத்தகம் வந்திருக்கு? ஆக்சுவலா ஞானக்களஞ்சியம் புத்தகம் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். மத்த புக்கெல்லாம் படிச்சு கூட எழுதிரலாம். ஞானக்களஞ்சியத்த எப்படி எழுதுறது? அப்படி நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இல்லையா? ஏன்னா 2000 கவி. 1, 2 கவி இல்ல. 2000 கவி அதுல இருக்குது. அப்ப அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா, அது பெரிய விஷயம். ஆனா நான் உங்கட்ட கேட்கறது என்னன்னா 10 பேஜ் தான் கேட்கிறேன். சரிதாங்களா?
கேட்கறது எப்பவுமே ஒண்ணுதான். 10 பக்கத்துக்கு நீங்க எழுதணும். அவ்வளவுதான். அது நீங்க எந்த கவி வேணா எழுதுங்க. சரிங்களா? ஏதோ ஒரு டாபிக் எடுத்து படிச்சு எழுதுங்க. ஆ முடிஞ்ச வரைக்கும் அந்த கவிதை வாசிப்பு பழக்கத்தை நீங்க கொண்டு வரணும். அதுக்குள்ள பல ஆழமான விளக்கங்கள் கொண்ட கவிகள் இருக்குதுங்கிறத உங்களுக்கு காமிக்கணும். எப்பவுமே தேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னா தெரியாது. அது ஒரு சொட்டு நாக்குல தடவி விட்டா தான் தெரியும்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. மகரிஷி கொடுத்த பொக்கிஷம் எல்லாம் இருக்குது. அப்ப அதை உங்களுக்கு காமிக்கணும். அது நீங்க 2000 கவி படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. படிச்சா நல்லதுதான் ஆனா. சரிதானுங்களா? நிச்சயமா நீங்க அதைய ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க படித்து, ஒரு டெய்லி ஒரு 10 கவி படிக்கிறதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. அது எத்தன நேரம் ஆகும்? ஒரு 2 நிமிஷம் ஒரு கவிக்கு ஆகுதுன்னா, ஒரு 20 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். அது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அப்புறம் வைக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு 10 கவி படிக்கிறதுன்னு வச்சுட்டீங்கன்னா, ஒரு 200 நாள்ல நீங்க 2000 கவி படிச்சிடலாம். 200 நாள்ங்கிறது என்ன? ஒரு 6 மாசம். ஒரு 6 மாசத்துல நீங்க 2000 கவி படிச்சீங்கன்னா, நீங்க எப்பேர்ப்பட்ட ஆள் பாருங்க. சரிங்களா? ஆனா டெய்லியும் அந்த 10 கவிய கண்டிப்பா நம்ம படிக்கணுங்கிற ஒரு தாட் வந்து நமக்குள்ள இருக்கணும். அத ட்ரை பண்ணுங்க நிச்சயமா. அதில உங்களுக்கு பிடித்த மிக ஆழமான ரெவல்யூஷனுக்கான பிலாசபி எல்லாம் மகரிஷி பேசி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு எதெல்லாம் மிகப்பெரிய சிந்தனைய தூண்டுதோ, ஆர்வத்தை தூண்டுதோ, அந்த கவியெல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணி அசைன்மென்ட்ல எழுதுங்க. இந்த இடத்துல இந்த கவியில மகரிஷி இந்த கருத்து சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப புடிச்சது. அப்படியே அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேஜ் அதிகபட்சம் நீங்க எவ்வளவு வேணா எழுதலாம். அது உங்க விருப்பம். அதனால அந்த மாரி திட்டமிட்டுக் கொள்ளுங்க. இல்லாட்டி ஒரு 10 கவி, உங்களுக்கு பிடித்த சிறப்பான கவி 10 கவி எடுத்து மேல 8 வரி எழுதிட்டு, கீழ அந்த 10 கவிக்கும் ஒவ்வொரு கவிக்கும் ஒவ்வொரு விளக்கத்த எழுதுனீங்கன்னா, அவ்வளவுதான் சிம்பிள். அப்படியே நீங்க பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நெறைய கவி நீங்க படிக்கணும். அதுதான் நோக்கம் அதுக்கு. சரியா? சரி. இப்போ இந்த இந்த வாரத்திற்கான கவி மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கவி. இது ஏன் இந்த கவிகள் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி குடுத்தோம்னா, நீங்க நாளைக்கு ஆசிரியரா போம்போது இந்த 30 கவிகளும் உங்களுக்கு மிக மிக முக்கியமாக பயன்படக்கூடிய கவிகள். குறிப்பாக போன வாரம், முந்தின வாரம் ஏன்னா நீங்க ஆக்ஞை தீட்சை சொல்லிக் குடுக்கணும், சாந்தி தீட்சை சொல்லிக் குடுக்கணும். இதுக்கெல்லாம் புதுசா பழகும்போது தத்துவம் தெரியாம முழிப்பாங்க நெறைய பேர். ஆசிரியர் ஆயிருவாங்க. பட் சப்ஜெக்ட் வந்து மறந்து போயிரும். சரிங்களா? அப்போ இந்த ஒரே ஒரு கவிய மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப துரிய தவத்தை நீங்க விளக்கணும் அப்டின்னா, இந்த ஒரு கவியே போதும். "உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வலமாம் சுற்று ஆகும்." உச்சி என்பது என்ன? தலை உச்சி. துரியம், சகஸ்ராதாரம், பிரம்மரந்திர யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் சுரப்பி இருக்கிற இடம் தலை உச்சி. சென்னி என்று சொல்லுவார்கள். தன்னை எறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்செயல்பர், பின்னை வினையை பிடித்துப் பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று சொல்வார்கள். தலை உச்சி. அந்த துரிய தவத்தின் போது தலை உச்சியிலே நாம் செல்கிறோம். தலை உச்சிக்கு நாம் செல்கிறோம். உச்சியிலே ஒளிமிகு நாதத்தை நச்சிய இச்சையுடன் கொள்வார்க்கு நமனில்லை என்று சொல்வார் திருமூலர். அப்போ அந்த உச்சி என்று சொல்லக்கூடிய தலையினுடைய உச்சி நிலையை அங்கு நீங்க துரிய தியானத்தின் போது அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம். லேட்டாவெல்லாம் இல்ல. துரிய தீட்சை குடுத்தா ஏன்னா ஆக்ஞை கூட கொஞ்சம் உணர்றதுக்கு டைம் எடுக்கும். துரிய தீட்சை குடுத்தா, இங்கிருந்து அந்த ஆற்றல் என்ன ஆகும்? உடனடியாக அந்த ஆற்றல் மேலே எழும்பி, ஒரு அதிசயம் நிகழும். நமக்கு தோன்றும். என்ன? உயிரின் வளமாம் சுற்று ஆகும். இந்த உயிர் ஆற்றல் அந்த ஆசிரியர் கைய வச்சு சுழற்றி விட்ட உடனே, அந்த உயிராற்றல் உங்க மூளை செல்களுக்குள்ள ஓடுவதற்கு ஆரம்பிக்கும். எப்படி நமக்கு
பிளட் சர்க்குலேஷன் கையில தெரியுது, பார்த்துருக்கீங்கல்ல? கைப்பயிற்சி பண்றப்ப கைய கீழ இறக்குனா, இந்த பிளட் சர்க்குலேஷன் குறு 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 குருன்னு ஓடுறது ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நம்ம மூளை செல்களுக்குள்ளாக இந்த உயிர் ஆற்றலுடைய ஓட்டத்தை நம்மளால உணர முடியும். அது ஒரு அதிசயமாக இருக்கும். ஏன்னா, முதல் முறை பண்றவங்களுக்கு என்னடா நடக்குது? உண்மையாலுமே அது ஒரு அற்புதமான, ஆனந்தமான, ஒரு அதிசயமான அனுபவம் தான். இது நடக்கும். அப்ப அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். அந்த நேரத்துல என்ன ஆகும்? அறிவுக்கெல்லாம் ஒரு வியப்பு நிகழும். அறிவே அப்படியே வியந்து பார்க்கும். என்னடா நடக்குது? என்னோட தலைப்பகுதியில ஏதோ நடக்குதே! நீங்க முதல் முறை கபாலபதி பண்ணிட்டு, அப்படியே மூளை செல்கள கவனிக்க சொன்னீங்கன்னா, இந்த மூளை செல்களுக்குள்ள அப்படியே குறு 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 குருன்னு அந்த ரத்த ஓட்டம் ஓடுறத ஃபீல் பண்ணலாம். அப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் முறை கால் பயிற்சி பண்றப்ப எந்திரிச்சு நடக்க சொன்னா, ஒரு கால் வலி இருக்கும். ஒரு கால் அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும். அதிசயமா இருக்கும். ரிலாக்சேஷன் பண்ணா அப்படி ஒரு மிராக்கிளா இருக்கும் நமக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அது அதிசயமா இருக்கிறதோட மட்டும் இல்ல, அச்சமயம் அறிவினுக்கோர் வியப்பு காணும். நம்ம அறிவே வியந்து பார்க்கும். என்னடா நடக்குது என்னோட உடம்புக்குள்ள? சரிங்களா? அறிவினுக்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால், அந்த இடத்திலேயே எங்க? துரியத்திலே, உச்சியிலேயே நிலைத்திருக்க பழகிவிட்டால், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலைத்திருந்து விட்டால் இல்ல, நிலைத்திருக்க பழகிரணும். அது பழக்கமாக மாறிவிட வேண்டும். அப்பதான் கீழ இருக்கிற நன்மை எல்லாம் நடக்கும். சரிங்களா? அப்ப அது அப்படி நீங்க அந்த இடத்துல நின்னு, 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 நின்னு நல்லா பழகிட்டீங்கன்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய். ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஆசை எல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படின்னா, நம்ம கருமையத்திலிருந்து மூளை செல்களுக்கு வந்து, அங்கு மன இயக்கத்தின் மூலமாக இந்த இச்சை என்று சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாம் பிறக்கிறது. அப்ப அங்க நின்னு கவனிக்கும்போது, அது மூளை செல்களின் வழியாகத்தான் அந்த ஜீவகாந்த அலை மனமாக உணர்கிறது. அந்த ஆசைகளும் உருவாகிறது. அப்ப அந்த ஆசைகள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் பிறக்கும் இடத்தை நீ கண்டு கொள்வாய். உனக்கு தெரிஞ்சிரும்பா. சரி. அது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பெனிஃபிட்னா, எது வேண்டும், வேண்டாம். இந்த 2யும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில பகுத்தறிவு, சிந்தனை அறிவு, 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு குடுத்ததோட நோக்கம் என்னன்னா, அது எதையுமே சிந்தித்து பார்க்கணும். எது நல்லது? எது கெட்டது? எதை செய்ய வேண்டும்? எதை செய்யக்கூடாது? இதை பிரிச்சு பார்க்கறதுக்கு தான் நமக்கு இறைவன் 6வது அறிவ, சிந்திக்கிற அறிவ, பகுத்து பார்க்கிற அறிவ குடுத்திருக்கிறான். அப்போ இப்ப நாம சில நேரங்கள்ல பகுத்தே பார்த்தாலும், அந்த பகுத்து பார்த்ததின்படி நிற்பதற்கு நமக்கு என்ன கிடையாது? ஆற்றல் இல்ல. அப்ப இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய். உன்னோட ஆசையெல்லாம் எங்கிருந்து பிறக்குதுன்னு தெரிஞ்சிரும். எது வேண்டும், எது வேண்டாம் என்ற 2ம் கண்டு. எது வேண்டும், வேண்டாம் என்ற 2ம் கண்டு. இந்த 2ம் தெரிஞ்சிரும். எது உங்களுக்கு வேணும் இப்ப முதல்ல வந்து நார்மலா இருக்கிறவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேண்டாத மாரி தெரியும். வேண்டாததெல்லாம் வேணுங்கிற மாரி தெரியும். இயற்கையா. ஏன்னா மனம் அப்படித்தான் நம்ம டியூன் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு கடைக்கு போறீங்க. இந்த பக்கம் அற்புதமா பழரசம் இருக்குது. இந்த பக்கம் எண்ணெயில பொரிச்சது எடுத்து வச்சிருக்காங்க. சரியா? நார்மலான மனுஷன் என்ன பண்ணுவான்? நேரா போய் அந்த எண்ணெயில பொரிச்சத எடுத்து வாயில வச்சு திம்பான். இவனுக்கு வந்து எது வேணும், எது வேண்டான்னே தெரியல. இந்த உடல் எப்படி இருக்குது? அதுக்கு என்ன தேவை? இத போடணுமா? இத போட்டா என்ன? அப்படியெல்லாம் இல்ல. அப்ப அறிவில் தெளிவில் இருக்கிறவன் தேவைன்னா அங்க சாப்பிடுவான். அப்படியே தேவைனாலும் பழங்களை வாங்கி சாப்பிடுவான். இல்லையா? அப்ப எது வேணும்னு முதல் தெரியணும். எது வேண்டாம்னு முதல் தெரியணும்.
எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இரண்டும் கண்டாச்சா? நச்சுவிலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு, நச்சுவிலை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு. இது ஒவ்வொரு புக்குக்கும் கொஞ்சம் இந்த வார்த்தைகள் கொஞ்சம் மாறுது. நாங்க படிச்சப்ப நச்சு விலை இச்சைகளை அகற்றி விட்டு அப்படின்னு அந்த புத்தகத்துல இருந்தது. நான் படிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. சரி, கான்செப்ட் ஒண்ணுதான். நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு அப்படின்னா என்ன? நச்சுனா தீமை, துன்பம், துக்கம், துயரம். அப்ப நம்முடைய இச்சை தான் நல்லதும் செய்யுது, கெட்டதும் செய்யுது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் சொல்வது போல, மகரிஷி ஆசையே இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நல்ல ஆசைப்படணும். முறையான ஆசைப்படணும். அப்ப முறையற்ற ஆசையை சீரமைத்துக் கொள்ளணும். அப்ப அந்த ஆசைகள் எல்லாம் நச்சு விளையக்கூடிய ஆசைகள். தீமை தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய ஆசைகள். அப்ப நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு, அதெல்லாம் என்ன ஆயிரும்? அழிந்து போய்விடும். உங்களால நீங்க துரியதவம் பண்ணீங்கன்னா, நீங்க தப்பே செய்ய முடியாது. இது மிக ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட் மகிழ்ச்சி குடுக்குறாங்க. நீங்கள் இன்னும் தவறு செய்கிறீர்கள் என்றால், நீங்க இன்னும் தவத்திற்குள்ளேயே வரலை என்ற அர்த்தம். ஏன்னா தவம் சித்தி ஆயிருச்சுன்னா, உங்களால தவறு, தீமை செய்யவே முடியாது. ஏன்னா அது அப்படி பண்ணிரும். துரியத்துல ஆழ்ந்து போக போக, அது தீய ஆசைகளை எல்லாம் அழிச்சிருங்கிறாரு. நான் முதல்ல படித்த கவியில கூட அகற்றி விட்டுன்னு படிச்சுட்டு இருந்தேன். இந்த கவியில அழித்து விட்டுன்னே எழுதியிருக்கார் மகரிஷி. அகற்றுதலுக்கும் அழித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? அப்ப நச்சுவிலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நலம் ஈயும் எண்ணமே மீதம் கொள்வாய். நலம் ஈதல், அந்த வார்த்தைகளெல்லாம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து போட்டிருப்பாங்க. அது நீங்க எழுதுறப்ப புரிதலுக்காக பிரித்து கூட எழுதிக்கலாம். வேண்டாம் என்றிரண்டும் கண்டு அப்படின்னு எழுதியிருக்காரு இல்லையா? மேல 5வது லைன்ல இருக்கும். எது வேண்டும் வேண்டாம் என்ற போட்டு இரண்டும் கண்டு அப்படி கூட எழுதலாம். அதே மாதிரி நலம் ஈயும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்படின்னா, நலம் ஈயும் எண்ணமே மீதம் கொள்வாய் அப்படின்னு எழுதலாம். அப்ப என்ன? நம்மகிட்ட இருக்கிற தீய ஆசைகளை எல்லாம் அழித்து விட்டு நல்ல ஆசைகளை நீ மீதமாக கொண்டு உன்னுடைய வாழ்வை சிறப்பாக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக நீ வாழ்வாய். நலம் ஈயும், நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய எண்ணத்தையே நீ மீதம் வைத்திரு. ஆமா, கெட்டதெல்லாம் அழிச்சுட்டா நல்லது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஒரு தக்காளி கூட இருக்குது. கொஞ்சம் கெட்டு போனதெல்லாம் இருக்குது. ஒரு தடவை உட்கார்ந்து கெட்டதெல்லாம் பொறுக்கி வெளிய வீசிட்டீங்கன்னா, மிச்சம் நல்லதுதான் இருக்கும். அந்த கெட்டு போனதுதான் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து கெடுக்கும். அப்ப கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசைகளை நம்ம அழிக்கணும். அது நம்ம உள்ள இருக்கிறதால நீங்க போயெல்லாம் அழிக்க முடியாது. வெளியில தக்காளி தூக்கி வீசுற மாதிரி இங்க தூக்கி வீச முடியாது. அப்ப யார் ஒருவர் இந்த துரிய தியானத்தை தொடர்ந்து செய்கிறார்களோ, அவர்களுக்கு பல பலன்களிலே ஒரு பலன் என்ன? இந்த தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற ஆசைகளிலிருந்து அவர் தன்னைத்தானே முழுமையாக விடுவித்துக் கொள்ள முடியும். நல்லதையே செய்யக்கூடிய எண்ணத்தை, நல்லதையே செய்யக்கூடிய சொல்லையும் செயலையும் அவரால ஃபாலோ பண்ண முடியும். இது எப்போ? துரிய தவத்திலே அவர் ஆழ்ந்து 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 தொடர்ந்து தியானம் பயின்று அங்கு நிலை பெற்று நிற்கும்போது. அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால், அந்த வார்த்தை முக்கியம். அந்த இடத்துல நிலைத்து நிற்கிறதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா, கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொள்வாய். ஆசை வரும். ஆனா உங்க மனதுல தெளிவு வரும். ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை வர்றப்ப கூடவே ஒரு தெளிவு வரும். இது உனக்கு தேவையில்லை. இது உனக்கு வேண்டாம். இது உனக்கு நற்பெயரை கொடுக்காது. இது உனக்கு தீய பெயரை கொடுக்கும். ஆனா தியானம் செய்யாதவங்களுக்கு, அவங்க தீயவே கொடுக்கறதுனாலும் அவங்க அதை செய்வாங்க. ஏன்னா அவங்களே அவங்க கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா புறமனம், நடுமனம்
ஆழ்மனம். 3 மனதுல நாம இந்த துரிய தவத்திலே நடுமனதே வெற்றி கொள்ருவோம். சரி, அத இப்படி விளக்கம் போனா நெறைய பேசிட்டு இருப்பேன். சரி, ஓகே. அப்ப இதுதான் இந்த கவியினுடைய விளக்கம் இதுதான். அ நம்ம லைஃப்ல எது வேண்டுமோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு, வேண்டாததை எல்லாம் அழித்து, குறிப்பாக பிராரப்த கர்மத்தையும் நாம இந்த பிறவியிலே செய்த தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த துரிய தவத்திற்கு உண்டு. இதைய பொருள் விளங்கி நீங்க புரிந்து இதைய படிச்சு மனப்பாடம் பண்ணணும். அதேபோல நீங்கள் நடத்தக்கூடிய வகுப்புகள்லயும் இது போன்ற கவிகளுக்கு விளக்கம் நெறைய குடுத்து பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அன்னைக்கு படிச்ச ஒரு 100, அதிகபட்சம் ஒரு 200 கவிகள் எனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். 2000 கவிகள்ல. ஆனா ஒரு இலக்க வச்சு அன்னைக்கு கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேன் ஆரம்பத்துல. வாரத்துக்கு ஒரு கவியாவது படிக்கணும் அப்படின்னு. சரி, நாங்க விஷன் படிக்கிறப்போ கிட்டத்தட்ட 115 கவி மனப்பாடம் பண்ணோம். ஒரு 365 நாள், 1 வருஷம் 10 மாசத்துக்குள்ள 115 கவி வந்து மனப்பாடமா இருந்தது. ஏன்னா அன்னைக்கு வர்ற ஆசிரியர் எல்லாம் அப்படி ஆசிரியர்கள். இப்ப நான் கூட உங்களுக்கு கவிகளே அதிகமா எடுத்து சொல்றதில்ல. ஆனா சில ஆசிரியர் எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கங்க, மன்னார்குடியிலிருந்து சந்திரன் ஒரு ஐயா வருவாங்க. அவ்வளவு கவிகள் சொல்லுவாங்க. ஒரு உரைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 கவிகள சொல்லிருவாங்க. அந்த இதையும் நானும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். சரிங்களா? நெறைய கவிகள் நம்ம மனதில இருக்கணும். அது நம்ம பாடம் நடத்துறதுக்கு மட்டும் இல்ல, நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு அது வந்து சிறப்பான பயனுள்ளதா இருக்கும். குறிப்பாக இப்ப இன்சார்ஜா இருக்கிறவங்க வேணா, இந்த கவி வேணா இவங்களுக்கு குடுங்கம்மா. ஒரு 4, 5 கவிகள் இருக்கு இல்லையா? அதாவது அக்ஷயா பாடல்கள்ல, ஆ இந்த பெரிய பெரிய பாடல்கள். ஆ "மண்ணான இவ்வரிய மாபெரிய உலகமிசை" அப்படின்னு ஒரு பாடல். அதேபோல "மலரே மலரே" அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் எல்லாம் இவங்க கேட்டாங்கன்னா, அந்த பாடல் மேல ஒரு பெரும் வெறுப்பம் இவங்களுக்கு ஏற்படும். அதே மாரி "இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா" அது போன்ற பாடல் எல்லாம் நீண்ட பாடல்கள். ஆனா மிக அற்புதமாக ஆழமான கருத்துக்கள் செறிந்த பாடல்கள். மகரிஷி அந்த மாரி நீண்ட பாடல்களும் வந்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரித்தமிக்கா அது எல்லாம் கேட்கிறப்போ அவ்வளவு கருத்துக்கள், ஆழமான கருத்துக்கள் அந்த பாடலுக்குள்ள பொதிந்திருக்கும். அதனால அதையெல்லாம் நிச்சயமா நம்ம கேட்டு நீங்க அதைய பயன்படுத்துங்க என்று கூறி, அ இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அதாவது நாம சில அறிவிப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்த தொடங்கி இருக்கிறோம். நம்ம இறை சாதனை மார்க்க ஆனந்த யோக நிலையத்துல சுற்றிலும் நிறைய மரங்கள் இருக்கணும். அது ஒரு வனப்பிரஸ்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆ மனித வாழ்க்கை முறையை 4ஆக பிரிக்கிறதுல, இந்த 3வது நிலை குடும்பத்திலிருந்து, இல்லறத்திலிருந்து அதற்கு அடுத்த நிலையாக வனப்பிரஸ்தம் சென்று, அங்கு மகான்கள், ஞானிகளோடு தங்கி, அந்த ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்கான இடம், அந்த காலம் வனப்பிரஸ்த காலம். இப்ப நம்ம ஆனந்த யோக நிலையத்துல அதைத்தான் நம்ம பண்றோம். நீங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே, இல்லறத்தையும் முறையாக ஆற்றி, வனப்பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த ஆன்மீக ஞானத்தையும் நீங்கள் வந்து பெறுகிறீர்கள். அப்ப நம்முடைய இடம் வந்து, இப்போ அது வனம் மாதிரி இல்ல. ஒரு விவசாய பூமியாக இருந்தாலும், அது வனம் மாதிரி இல்ல. அப்ப அதை வனமாக நம்ம மாற்ற வேண்டும். அப்ப அதற்கு நம்ம செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டோம். அப்ப செடி வைக்கும்போது, அது வளர்ச்சி பெற்று வருவதற்கு கொஞ்சம் நீண்ட நாட்களை எடுத்துக்கொள்ளும். 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அப்படி எடுக்கும். அப்போ சில அன்பர்கள் நம்ம குழுவுல சொன்னாங்க, இந்த மாரி வளர்ந்த மரங்களை நெறைய இடத்துல வளர்த்தி விக்கிறாங்க. அதை வாங்கி நடும்போது மிக கூடிய விரைவிலேயே அந்த இடம் வந்து ஒரு வனமாக மாற்றமாகும்.
அன்பர்களுக்கு நிறைய நன்மை பயக்கும்னு சொன்னாங்க. அதனால அந்த திட்டத்த ஒண்ணு கையில எடுத்திருக்கிறோம். ஆ கிட்டத்தட்ட ஒரு 400 மரங்கள் நடலான்னு திட்டமிட்டிருக்கிறோம். அதுல ஒரு 400 பேருக்கு ஒரு வாய்ப்பு. அதுல வளர்ந்த மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 500 வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அது மொத்தமா எடுத்தா தான் கிடைக்கும். 50, 100 எல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதனால நாம அதுக்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறோம். இப்பவே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் அதுல சேர்ந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி எல்லாருக்கும். நீங்களும் உங்களுடைய குடும்பம் சார்பாக ஆ உங்க குடும்பத்தில இருக்கிற குழந்தைகள் சார்பாக எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தையாவது நீங்க அங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. யாரெல்லாம் மரம் ஸ்பான்சர் பண்றாங்களோ அவங்களுடைய பெயர் வந்து அங்க எழுதி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். குறிப்பா அந்த மரத்திலேயே ஒவ்வொரு மரத்திலயும் அந்த ஸ்பான்சர் பண்ணவங்களோட விவரம் குடுக்கணும்னு நெனச்சிட்டு இருக்கிறோம். பட் அது எந்த அளவுக்கு பிராக்டிகலா சாத்தியமாகும்ன்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்றோம். இது ஒரு நல்ல தொண்டு. ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு அகத்திற்கு எப்படி நம்ம ஒரு தியானம், பயிற்சி குடுக்குறோமோ, அதுபோல புறத்திற்கு நம்ம சில செயல்களை செய்யணும். மகரிஷி அவங்களும் சொல்லுவாங்க, இயற்கை சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பதான் மனிதன் சிறப்பாக வாழ முடியும். குறிப்பாக நாம அங்க பயிற்சி பெற வர அன்பர்களுக்கு அந்த மரங்களுடைய தெய்வீக சக்திகள் வந்து அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா ஏற்படுத்தும். அந்த விதத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களால முடிஞ்சத நிச்சயமா நெறைய பேருக்கு இந்த மரத்துக்கு பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். அ அந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நாளைக்கு நம்மளோட மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் இருக்குது. தயவு செய்து இங்க இருக்கிற இறை ஆசிரியர் எல்லாருமே நீங்க நிச்சயமா கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பங்குல வந்திருக்கிறீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இறை சாதனை மார்க்கத்துல இணைந்து மகிழ்ச்சியோட பயிற்சியை பெற்று ஒரு ஆழமான நிலைக்கு நீங்க சென்று கொண்டிருக்கீங்க. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதைய எடுத்து செல்லணும். அதுல நீங்க வந்து கருத்து சொல்லணும், ஆலோசனை சொல்லணும்னு கூட கேட்கல. நீங்க எல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல என்ன நடக்குது? ஏது நடக்குது? எப்படி நடக்குது? சரிங்களா? நம்ம நாளைக்கு வந்து இந்த இதுவரைக்கும் எவ்வளவு டொனேஷன் இதுவரைக்கும் நம்மளது ட்ரஸ்ட்ல வந்திருக்கு. அது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம். அடுத்தது என்னென்னவெல்லாம் திட்டமிடுதல் நம்மளோட இறை சாதனை மார்க்கத்துல இருக்குது. அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கும்போது, அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். அதன் மூலமாக நீங்க நெறைய பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம கர்மாவ கழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால நாளைக்கு உங்களுக்கு வகுப்பு இல்ல. இருந்த போதும் 10 மணிக்கு வந்தீங்கன்னா, ஒரு 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம் இந்த கலந்தாய்வு கூட்டம் இருக்கும். அதில் நீங்க கலந்து சிறப்பிக்கணும். அதேபோல உங்களுடைய ஆலோசனைகள், கருத்துக்கள் இருந்தால் நிச்சயமா சொல்லுங்க. இத சொல்லலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறதெல்லாம் கூட வேண்டாம். அது உங்களுடைய வகுப்புகளை பற்றியா இருக்கலாம். அல்லது மற்ற நிகழ்ச்சிகளை பற்றியா இருக்கலாம். இல்ல பொதுவா இதெல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. நல்ல ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க. அவங்கள நம்ம Zoomல பேச வைக்கலாம். அதேபோல நீங்க வேற ஏதாவது சர்வீஸ் பண்றதுக்கு விருப்பம் இருந்ததுனாலும் சொல்லுங்க. நான் வந்து ஹோஸ்ட் பண்றேன், ஹோஸ்ட் பண்றேன். என்கிட்ட லேப்டாப் இருக்கு. நான் சர்வீஸ் பண்றேன். அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. எல்லாமே சிறப்பா நம்ம எல்லாரும் இணைந்து இந்த வேதாத்திரியத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் என்று கூறி, இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்று இறையாசிரியர் பயிற்சியிலே மிகவும் ஆழமானதொரு துரிய தவம் வழி நடத்தி, அதனைத் தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவியாகிய "உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம்" என்ற பாடலுக்கு விளக்கம் அளித்தார்கள். எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்பதை பிரித்து உணர்வதற்கு துரிய தவம் துணை நிற்கும் என்பதை தெளிவாக எடுத்து வைத்தார்கள். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி.
சில முக்கிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:15 மணிக்கு ஞானகானம், காயகற்ப கவி, காயகற்ப பயிற்சி, ஆழ்நிலை தியானம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரையும் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பு நடைபெறும். நாளை அதிகாலை 4:15 முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து பாட சுந்தராம்பாள் அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. பாடுறேங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய இறையாசிரியர் பயிற்சியிலே இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அன்பர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து இறை தொண்டர்களுக்கும் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 3 மணி தவத்திலும் 5:15 மணிக்கு ஞானகான நிகழ்விலும் கலந்து கொள்வோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.